Hi friends, welcome to Samayal Vera Level. In this video, we will see evening snack வெங்காய பகோடா. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இப்படி நீளமா அரிஞ்சு வச்சிருக்கேன். 1 கப் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், பெரிய பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பு, 2 துண்டு இஞ்சி, 2 பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்து இப்போ இந்த பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்க பொருள்லாம் கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சோம்பு. ஏன்னா இது கொரன்னு அரைச்சிட்டோம்னா குழந்தைங்க சாப்பிடும்போது வாயில் தென்படாது. அதனால் குயிக்காக மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். கொரன்னு அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்து மாவு பிசையலாம். கடலை மாவு, மிளகாத்தூள், மஞ்சள்தூள், அரிசி மாவு ஒன்றா கலந்துடலாம். கொஞ்சம் ஆயில் விட்டு பிசையலாம். மாவை நல்லா ஃபஸ்ட்டு கலரி வச்சிடலாம். அரிசி மாவும் கடலை மாவும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். வெங்காயம் சேர்த்துடலாம். இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு செய்யும் போது பகோடா நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இப்போ அரைச்சி விழுது சேர்த்துலாம். மாவை நல்லா கெட்டியாகவே பிசைஞ்சிட்டு அப்புறமா எண்ணெயில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்து ஊற்றி போட்டு விட்ருலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ஸோ இந்த பதத்துக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. மாவை இப்படி கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போடலாம். பாருங்க, நல்லா வெந்து வருது. ட்ரையாக போட்டோம்னா அப்படியே வெங்காயம்லாம் உதிர்ந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக மாவு போல பிசைஞ்சு அப்படியே போட்டிங்கன்னா சாஃப்டாக வரும். வெங்காயமும் பிரிஞ்சு வராது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, ஈவினிங் ஸ்நாக் வெங்காய பகோடா ரெடி. இது மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோ வந்துட்டுருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சமையல் வேறு லெவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.